சக்கரை சரியா இருக்கா? பரவாயில்ல உமா, சொன்னபடி சாதிச்சு காட்டிட்டியே, நீ கெட்டிக்காரிதான். என்ன திடீர்னு எனக்கு ஒரு சர்டிபிகேட் தர? சர்டிபிகேட்லாம் எதுவும் இல்ல உமா, மனசார சொல்றேன். அவந்திகா எப்படி இருந்தா, எடுத்தெறிஞ்சு பேசுறது என்ன, யாரையும் மதிக்காம நடக்கிறது என்னன்னு இந்த வீட்ல வாழ வந்த பொண்ணு மாதிரியா நடந்துகிட்டா? என்னமோ அவ மாமியார் மாதிரி நீ மருமக மாதிரியில நடந்துகிட்டா. அதனால என்ன? அத நானே பெருசா நினைக்கல ஈஸ்வரி. ஆமா, நீ எதைத்தான் பெருசா நினைச்ச சொல்லு. உனக்கு உன் குடும்பம் நல்லா இருந்தா போதும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இங்க பாரு உமா, நான் சொல்ல வந்ததே வேற. தாம் தூம்னு நடந்துகிட்டு இருந்த அவந்திகாவ நீ மந்திரம் போட்ட மாதிரி மாத்திட்டியே. அண்ணா வந்ததும் அவ எந்திரிச்சு நிக்கிறது என்ன, கவிதா திலீபன் ஹனிமூன் போனாதான் நான் போவேன்னு சொல்றது என்ன, காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது என்னன்னு ஆளே சுத்தமா மாறி போயிட்டா. நீயே அவளை மாத்துறதா இருந்தாலும் ஒரு 6 மாசமாவது ஆகும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி 2 நாள்ல அவ மாறிட்டது மேஜிக் மாதிரி தானே இருக்கு. சொல்லு உமா, அவந்திகாவுக்கு என்ன மந்திரம் போட்ட? மந்திரமும் இல்ல, மாயமும் இல்ல. நீ சும்மா ஈஸ்வரி. இல்ல உமா, அவந்திகா இப்படியே இருந்தா தப்பாயிடும்னு நானும் வளர்மதியும் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணோம். இப்போ நீ அவளை மாத்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உமா. நீ சொல்லு, அவந்திகாட்ட என்ன பேசுன, எப்படி அவளை மாத்துன? நான் இத பத்தி அவளுக்கு அட்வைஸ் பண்ணவே இல்ல. என்னது, நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணவே இல்லையா? அப்புறம் எப்படி அவ மாறினா? அந்த ஆண்டவன் தான் அவ மனச மாத்திருக்கணும். எப்படி இருந்தா என்ன, அவ இப்ப நல்லா இருக்கா. இனி அவ தனி கொடுத்தனத்தை பத்தி பேசவே மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும், அது போதாதா? இல்ல உமா, இத பார், இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்ன? அப்படி இருந்த பொண்ணு இவ்ளோ அடக்க ஒடுக்கமா மாறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமே. ஒருவேளை அவங்க அம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்களோ? இல்லையே, அப்படி கூட அம்மா பேச்ச கேக்குற பொண்ணு இல்லையே அவ. ஈஸ்வரி, சிலருக்கு யாராவது சொன்னாதான் புரியும், சிலருக்கு எதுவும் தன்னாலேயே புரிஞ்சிடும். அவந்திகா தன்னால புரிஞ்சுக்கிற வகை. இதுல என்ன இருக்கு? வாய்ப்பே இல்ல உமா. இவ திடீர்னு இப்படி மாறதுக்கு என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவ உண்மையிலேயே மாறிட்டாளா இல்ல இது வெறும் நடிப்பான்னு தெரியும். என்ன சொன்ன? நடிப்பா? இங்க பாரு உமா, ஒருத்தி மாறினானா எதுக்காக எப்படி மாறினான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் உமா. ஒருவேளை அவ சும்மா நடிப்புக்காக 2 நாள் இப்படி இருந்துட்டு அப்புறம் பழைய குருடி கதவை தரடின்னு மறுபடியும் மாறிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் இந்த குடும்பத்தோட நிம்மதி அவ்வளவுதான். என்ன ஈஸ்வரி நீ என்னென்னமோ பேசுற? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் உமா. இங்க பார், நீ இப்ப என் கூட வா. அவந்திகா மனசு மாறினதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பேசி கண்டுபிடிப்போம். ஒருவேளை அது உண்மையான மாற்றம்னா ரொம்ப நல்லது, இல்ல நடிப்புன்னா நீங்க எல்லாரும் மறுபடியும் அவ திமிரா நடந்துக்க போறான்னு ரெடியா இருக்கணும். என்ன நான் சொல்றது? ஐயோ, இப்படி எல்லாம் போய் விசாரிக்கிறது நல்லாவா இருக்கும்? இங்க பாரு உமா, குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ தான் எல்லா ஸ்டெப்பையும் எடுக்கணும். அவகிட்ட விசாரிக்கணும்னா விசாரிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, நீ என் கூட வா சொல்றேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஈஸ்வரி, அவளே இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி இருக்கா. எந்த நேரத்துல போய் எப்படி? இந்த நேரத்துல தான் நாம போய் பேசணும் உமா. இங்க பாரு, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். வா உமா. எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? வீட்ல இருந்து 2 வீடு தள்ளி போகணும்னாலே நான் 2 வீலர் எடுத்துட்டு போவேன். ஆனா என்ன போய் ஜாக்கிங்னு 4 கிலோமீட்டர் ஓட விடுறாமா. ஓடி முடிச்சு பசியோட வந்தா 4 இட்லிய கூட நிம்மதியா தின்ன விட மாட்டேங்கிறான். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய், இதுக்கு போயா இவ்வளவு புலம்புற? நானே உன்னை வாக்கிங்காவது போடின்னு சொல்லலான்னு இருந்தேன். எதுவுமே செய்யாம இருந்தா என்ன மாதிரி குண்டமாவா ஆயிடுவேடி. இப்ப என்ன, மாப்பிள்ள உன் நன்மைக்காக தானே சொல்றாரு. அவரு பேச்ச கேட்டு நடந்துக்கோ அவந்திகா. மண்ணாங்கட்டி, உன்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டேன் பாரு. அவந்திகா இங்க வாங்க, அவந்திகா இங்க உட்காருங்கன்னு அவன் பேசுறது எல்லாமே நடிப்புமா. தனி கொடுத்தணும்னு பேச்சு எடுத்தா நான் மட்டும்தான் போகணுமா? அவன் வர மாட்டானா? எவ்வளவு திமிரு பாத்தியா? யாருக்கு? மாப்பிள்ளைக்கு திமிரா? ஏண்டி, தனி கொடுத்தன போகணும்னு சொல்றவங்க நல்லவங்க, வேண்டான்னு சொல்றவங்க திமிரு பிடிச்சவங்களா? நல்லா வருது வாயில.
ஒவ்வொரு அம்மாவும் தான் பொண்ணு கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு தெரியுமா? அக்கம் பக்கத்துல கொஞ்சமாவது விசாரிச்சு பாரு. போய் மாப்பிள்ளை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தனி கொடுத்தனும் போக பாருன்னு தான் ஒவ்வொரு அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனா நீயும் இருக்கியே. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பெத்த அம்மா தானே? இல்ல என்ன விலைக்கு எதுவும் வாங்கலையே? சோறு போடுறது மட்டும்தான் அம்மாவோட வேலைன்னு நினைச்சி உன்னை செல்லமா வளர்த்துட்டேன்டி. இப்ப என்னோட வேலையை அங்க மாப்பிள்ளை செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை திருத்தி மனுஷியா மாத்துறதுக்கு அவர் பாடுபட்டு இருக்காருடி. இத பார், ஒழுங்கா அவர் சொல்றத கேட்டு நடந்துக்க. அருமையான குடும்பம், தெய்வம் மாதிரி மாமியார், தங்கமான புருஷன், காசு பணத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை. இத கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றிய சொல்லிட்டு அந்த வீட்லயே இருக்க பாரு. தனி கொடுத்தனும் தையா தக்கான்னு இருக்கிற உறவுகளை இழக்க நினைக்காத அவந்திகா. நான் சொல்றத கேளு. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. நான் என் மனச மாத்திக்கவே மாட்டேன். என் இஷ்டப்படிதான் இருப்பேன். இல்ல நான் தனி கொடுத்தனும் போயிடுவேன். இந்த நட்ராஜ் எங்க போயிட போறான்? அவன் பேச்ச கேக்குற மாதிரி நடிச்சு நம்ப வச்சு அதுக்கப்புறம் ஏன் பேச்ச அவன் கேக்குற மாதிரி நான் அவனை மாத்துறனா இல்லையான்னு பாரு. எனக்கு என்னமோ உன்னால அவரை மாத்த முடியும்னு தோணல. அவசரப்பட்டு சண்டை கிண்டேன்னு போட்டுட்டு நீ அங்கிருந்து கிளம்பி வந்துடாத. இத பார், உனக்குன்னு இப்போ பிறந்த வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லடி. சண்டை போட்டா நீ தெருவுல தான் வந்து நிக்கணும். இங்க வர முடியாதடி, அத மனசுல வச்சுக்கோடி. அம்மா, அப்படி நான் வந்தா நீ என்னை ஏத்துக்க மாட்டியாமா? நான் ஏத்துப்பேன்டி. உங்க அப்பா அவர் நீ இன்னும் துரோகம் பண்ணிட்டேன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு பிரச்சனையாயி நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நின்ன, அத பார்த்து கை கொட்டி சிரிக்கிற முதல் மனுஷன் உங்க அப்பாவா தாண்டி இருப்பாரு. அத நீ மனசுல வச்சுக்கோடி. இத பாரு, அடிச்சாலும் புடிச்சாலும் உனக்கு அந்த வீடுதான் பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே. அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டு அப்புறம் போக்கிட இல்லாம நிக்காதடி. மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அத கேட்டு நடந்துக்கோ. சொந்த புருஷன் சொல்ல கேக்குறதுனால யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கோ அவந்திகா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? எனக்கு தைரியம் சொல்லுவேன்னு பார்த்தா ஓவரா பயமுறுத்துற. உன்கிட்ட போய் நான் பேசினேன் பாரு. முதல்ல போனை வைமா. ஏய் அவந்தி, பாத்தியாடி, அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு மாப்பிள்ளை என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்காருன்னு. இவளுக்கு பொருத்தமான ஆம்பளை தாண்டி அவரு. அவரும் இந்த மாதிரி நடந்துக்கலனா இவ திருந்தவே மாட்டா. எப்படியோ மாப்பிள்ளை புண்ணியத்துல இவ மாறினா சரி. அம்மா, அப்பா உன்னை அடிச்சத அக்கா கிட்ட சொல்லவே இல்லையேம்மா? எதுக்குடி அத வேற கேட்டுட்டு அவ இங்க வந்து குதிச்சு அதுவும் ஒரு பிரச்சனையா மாறதுக்கா? நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவந்திகா, உள்ள வாங்க. அவந்திகா, உன்னை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னோட குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா மாறிட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவந்திகா. நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தையே நினைச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்காம எந்த வீட்டு மருமகளா நீ மாறினது நல்லா இருக்குமா. அடிச்சு திருத்த முடியாதத அன்பால திருத்தலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உமா விஷயத்துல அது 100க்கு 100 சரியாயிடுச்சு பாத்தியா. உமாவோட அன்பே உன்னை தலைகீழ மாத்தி போட்டுடுச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவந்திகா, அவந்திகா, அன்பு மாத்துச்சு, ஆட்டுக்குட்டி மாத்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் என் நல்ல மனசால மாத்தி காட்டுறேன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் நைஸா உங்க மகன் கிட்ட விஷயத்த சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி வழிக்கு கொண்டு வர்றது. உங்க டபுள் கேம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா?
என்னம்மா இது கூத்து? எங்க உமா மேல அபாண்டமா பழி சொல்றதுக்கு உனக்கு எப்படி அவந்திகா மனசு வந்தது? அவந்திகா, என்னம்மா சொல்ற? இன்னும் என்ன சொல்லணும்? நீங்க என்கிட்ட சத்தியம் பண்ணது நட்ராஜ்க்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்னமோ நீங்க மாமா கிட்ட பேசுறது காதுல விழுந்துச்சுன்னு தான் சொன்னான். காதுல விழுந்துச்சா இல்ல நீங்களா காதுல போட்டீங்களான்னு யாருக்கு தெரியும்? சத்தியமா நான் இத பத்தி அவன்கிட்ட எதுவுமே பேசல அவந்திகா. பேசாட்டி என்ன? உங்களுக்கு சேர்த்துதான் அவன் என்ன டார்ச்சர் பண்றானே, இது பத்தாதா? தனி கொடுத்தணும்னு பேச்சு எடுக்காத. அப்படியே போகணும்னு நினைச்சாலும் நீ மட்டும்தான் தனி கொடுத்தன போகணும், நான் வர மாட்டேன்னு சொல்றான். நீங்க சொல்லாமல அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான்? இல்லம்மா. அருமை அருமை. அங்க அப்படி ஒரு டிராமா போச்சுன்னா இங்க இப்படி ஒரு நாடகம் நடக்குதா? அடடா, நாம திட்டம் எதுவும் போடாமலே இந்த குடும்பம் தானாவே உடைய ஆரம்பிச்சிடும் போல இருக்கே. இந்த வீட்டுக்கு ஏத்தபடி மாறணும்னு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றான் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே இறங்குனா நடக்காத என்ன தினமும் கிலோமீட்டர் கணக்குல ஓட விடுறான். இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும் மாறணும்னு சொல்லி சர்க்கஸ்ல நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறான். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவந்திகா, அப்போ நீ அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நின்னது, ஹனிமூனுக்கு போகலன்னு சொன்னதெல்லாம் உன் மனசுல இருந்து சொன்னது இல்லையா அவந்திகா? நான் ஏன் சொல்லணும்? எனக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி நட்ராஜ் தான் செய்ய வைக்கிறான். வீட்டை விட்டு ஓடி வந்தவ அப்பா வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்திடுவாங்க. அடிச்சா தட்டி கேட்க ஆள் இல்லாத அனாதன்னு நினைச்சுதானே நட்ராஜ் என்ன இந்த பாடுபடுத்துறான். இதுவே எனக்கு சப்போர்ட்டா எங்க அப்பா இருந்தா இப்படி எல்லாம் செய்வானா அவன்? அவந்திகா இங்க பாருமா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. உங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லாத குறை தெரியாம பாத்துக்கதா நான் இருக்கேனே. நீ அனாதை இல்லம்மா, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். இருப்பீங்க இருப்பீங்க. அத்தனை பேரும் ஒரே பக்கமா நின்னுக்கிட்டு என்ன ஓட விட்டு வேலை செய்ய விட்டு ஆடுறாராமன்னு ரசிக்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பீங்க, அப்படிதானே? எங்க அப்பாவை சொல்லணும், என்ன செல்லமா வளர்த்திருக்கவும் வேண்டாம், இப்ப இப்படி வேலைக்காரி மாதிரி கஷ்டப்பட வச்சிருக்கவும் வேண்டாம். அவந்திகா, நீ அழாத. இதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். இந்த வீட்ல இருக்கிற யாரும் மனசு நொந்து வருத்தப்படக்கூடாது. வீடுங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கான இடம். இங்க யாரும் கட்டாயத்துக்காக வாழக்கூடாதுமா. நீ வருத்தப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். வா ஈஸ்வரி, போலாம். சக்க கடைசியில நட்ராஜ் ரிவர்ஸ் அடிச்சு இவளுக்கு காப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டானா? நடக்கட்டும் நடக்கட்டும். இதுக்குள்ள பூந்து குட்டைய குழப்பி விட்டு நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். ஆமா கமலா, நான் சொன்னா நீ நம்பவே மாட்ட. அன்னைக்கு நாம கடையில தேடின அதே பிரவுன் கலர் பட்டு புடவை எத்தனை கடையில நாம தேடி அலைஞ்சோம். இன்னைக்கு பார்த்தா அந்த சேலை விக்கிற அம்மாவே கொண்டு வந்து வேணுமான்னு கேட்டாங்க. உடனே எடுத்துட்டேடி நானு. ஆமா. ஏய், என் போன்ல வாட்ஸ்அப் இல்லடி, என் பொண்ணு போன்ல வாட்ஸ்அப் இருக்கு. நான் பேசாம அவ போன்ல இருந்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா? சரிடி, ஓகே ஓகேடி. ஏய் பூமிகா, உன் போனை கொஞ்சம் குடுறி. அந்த பட்டு
என்னம்மா? உனக்கு அந்த போனை கொஞ்சம் குர்ரி, கமலா ஆண்டிக்கு பட்டுப்படவே வாட்ஸ்அப்ல அனுப்பணும். இந்தா. ஏய், கமலா ஆண்டி நம்பர் இதுல சேவ் பண்ணிருக்கியா இல்லையா? சேவ் பண்ணிருக்கேம்மா. சரி. முதல்ல கமலா அமுச்சு விட்டுருவோம். ஐயோ, கமலா பேருக்கு ஓபன் பண்றதுக்கு பதிலா கமல்ங்கிற பேருக்கு ஓபன் பண்ணிட்டேனே. ஐயோ, நல்ல வேளை இந்த போட்டோவை அந்த கமலுக்கு அனுப்பாம போனனே. ஆமா, இவளுக்கு கமல்னு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையே. இது யாரா இருக்கும்? பாப்போம். சரவண தம்பியாச்சே. இந்த தம்பியை எதுக்கு கமல்ன்ற பேர்ல இவ சேவ் பண்ணி வச்சிருக்கா? ஏதாவது திருட்டுத்தனம் பண்றாளா? இருக்கட்டும், முதல்ல இந்த போட்டோ அனுப்பிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் இவளுக்கு. ஏய் பூமிகா. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் நிம்மதியா மியூசிக் கேட்க விட மாட்டியா? ஏம்மா இப்படி படுத்து எடுக்கிற? ஏய், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ மியூசிக் கேளு, இல்ல டான்ஸ் கூட ஆடு. என்ன கேள்விமா கேட்க போற? கொஞ்சம் சீக்கிரம் கேளு. ஏய், நம்ம அவந்திகாவோட குழந்தை சரவணனே உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ அம்மா, என்னம்மா என்கிட்ட இந்த கேள்வி கேக்குற? உனக்கு எப்படிமா மனசு வருது? அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடேங்கப்பா, பிடிக்காதவனை தான் ரகசியமா பேர் வச்சு வாட்ஸ்அப்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட போய் சொல்றியோ? சரி, அதை விடு. அப்ப கமல்னு உன் போன்ல ஒரு பேர் இருக்கே, அது யார் அந்த கமல்? போன் கொடுமா. அதெல்லாம் நீ எதுக்குமா ஆராய்ச்சி பண்ற? சும்மா தேவையில்லாம நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யார் அந்த கமல்? உனக்கு எதுக்குமா அந்த விஷயம் எல்லாம்? கமல் என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட வெல் விஷர், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டர். மனசுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அவர்கிட்ட தான் பேசி அட்வைஸ் கேட்பேன். எல்லாம் பண்ணுவ, ஆனா உண்மையை மட்டும் அம்மா கிட்ட ஒத்துக்க மாட்ட. அவ்வளவுதானா? நீ என்ன வழக்கமான அம்மா மாதிரி சந்தேகப்பட்டு கேக்குற? அம்மா தாயே, எனக்கும் கமலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான், போதுமா? என்னமோ பண்ணு போ. எவ்வளவு நடிப்பு நடிக்கிறா. நேர்ல பாக்கும்போது எலியும் புனையுமா சண்டை போட்டுக்க வேண்டியது, போன்ல மட்டும் லவ் பண்ண வேண்டியது. இது தெரிஞ்சுதான் அவந்திகா பொண்ணு கேட்டு வந்திருக்கா போல இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம போச்சே. பேரை மாத்தி வச்சா எனக்கு தெரியாதுன்னு இந்த பைத்தியக்காரி கூட நினைச்சிட்டாளே. என்னது? என்னடி திடீர்னு என்னதுன்னு கேக்குற? இல்ல, நீ ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அம்மாடி தாயே, நான் ஒன்னும் பேசவும் இல்ல, ஒன்னும் கேட்கவும் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன திடீர்னு ஏதோ லூஸ் மாதிரி வளர்ற? உன்னோட ஒரே ரோதனையா போச்சு. சரி சரி, நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னது ரெஸ்டாரண்ட்டுக்கா? இப்ப எதுக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு? காஃபிய தலைக்கு தேய்ச்சி குளிச்சா நல்ல முடி வளரும்னு சொன்னாங்கம்மா, அதுக்காக தான் போறேன். லூசாமா நீ? ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு போவாங்க? ஃப்ரெண்ட்ஸ பார்த்து பேசிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரதா? வேணாண்டி, உங்க அப்பா உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருடி. ஏற்கனவே பார்க்ல வச்சு அவனுக்கு உன்னை கடத்த முயற்சி பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஏய், தனியா போறப்ப ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அட போமா. வேணா பூமிகா, சொன்னா கேளு. அப்புறம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே? நீ அவர்கிட்ட சொல்லாத. That's all. நான் வரமா. Bye.
ஏய் சொன்னா கேளுடி. கேட்க மாட்டேன். பூமிகா வந்து கதவை தாப்பால் போட்டுக்கோ. என்ன இவ இப்படி பண்றா? ஐயோ கடவுளே, என் பொண்ணு மனசுல இருக்கிற ஆசைய நீதான்ப்பா நிறைவேற்றி வைக்கணும்.